கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹேலோயும் விடுதலின் வார்த்தை என்னதான கிராஸ் டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கிற பிரியமானவர்களே. உன்னதமான ஆண்டவர் உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. திரு பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறைய இயேசுவே என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? திரு பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே தமதன் அடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா களை தோரை தேற்றிடுமே. சொல்லுவோமா? இளைப்பாறுதல் தரும் தேவா களை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுமே. திரு பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி சொல்லுவோமா? தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. அப்பா, உடைய சமூகத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் உண்டு, எங்களுக்குள்ள பெரிய ஆறுதல் உண்டு. அப்பா, இளைப்பாறுதலை தருகிற ஆண்டவர், வருத்தப்பட்டு மாற சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தெய்வன், எங்களை கைவிடாத ஆண்டவர், எங்களை கரம் பிடித்து தூக்கி நடத்துகிற தெய்வம், இந்த காலை நேரத்தில் அப்பா உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற என் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் உண்டாகட்டும், ஒரு இளைப்பாறுதல் உண்டாகட்டும். அநேக நுகத்தை சுமக்கிற, அநேக பாடுகளை சுமக்கிற அப்பா என் ஜனங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் பெரிய ஒரு விடுதலை தந்து நீங்க கனப்படுத்துங்க ஐயா, கனப்படுத்துங்க ஐயா. இந்த காலை நேரத்திலேயே ஜனங்களுடைய நுகங்கள் எல்லாம் மாறட்டும், பாரங்கள் மாறட்டும், பலவீனங்கள் நிந்தைகள் மாறட்டும், அவமானங்கள் சோர்வுகள் மாறுவதாக. இளைப்பாறுதல் தருகிற தேவ சமூகத்தில் உடைய சிலுவை நிழலுக்குள்ளாக இவர்கள் வந்திருக்கிறார்கள். விடுதலை தந்து ஜனங்களை உடைய பலத்தால் இடை கட்டுவீராக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஐயா. அபியானவரே, நீங்க வார்த்தை மூலம் எங்க கூட பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம் காத்திருக்கிற கர்த்தர் ஒவ்வொரு ஆஸ்வதிப்பாராக. இதனாலும் கூட ஒரு வேதப்பதியை தியானிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வருத்தப்பட்டு நீங்க பாரம் சுமக்கிறீங்களா? அநேகருடைய வாழ்க்கையில பெரிய வருத்தம் இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்க, நான் அநேக பாரங்களை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன், அநேக பிரச்சனைகளை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய பாரத்தை இறக்கி வைப்பதற்கு எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, என்னுடைய பாரத்தை இறக்கி வைப்பதற்கு யாராவது ஒரு மனுஷர் இல்லையே, என்னுடைய நுகத்தை நான் சுமக்கிறேன் என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இளைப்பாறுதல் தருகிற நீங்கள் ஆண்டவரிடத்துல வாங்க, அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவாரா? அல்லேலூயா. இந்த அதிகாரத்தினுடைய வசனத்தில் 29வது வசனத்தை வாசிக்கலாமே.
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அநேக நேரங்களில் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஆண்டவரிடத்தில் நீங்க வாங்க, உங்க நுகத்தை உங்கள் பிரச்சனைகள் என்ன செய்யுங்க, அவரிடத்தில் என்ன செய்யுங்க, இளைப்பாறுதல் கிடைக்கிற ஆண்டவரிடத்தில் இறக்கி வைங்க. பிரியமானவர்களே, மனுஷனிடத்தில் உங்க நீங்க இறக்கி வச்சீங்கன்னா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. மனுஷனிடத்துல சொல்லும் பொழுது, மனுஷனுடைய உங்கள் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது உங்களுடைய பாரம் ஒரு நாள் தீராது. ஆனால் அதே நேரத்தில் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஆண்டவரிடத்துல உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் இறக்கி வைங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 30 வசனத்துல வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அந்த நீங்க சுமக்கிற பாரம் நமக்கு வேணா ஒரு பெரிய பாரமா இருக்கலாம், மலை போல தெரியலாம், பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒரு பெரிய தீர்க்க முடியாதது போல தெரியலாம். ஆனா ஆண்டோடைய பிரச்சனை எப்படியா இருக்குதான், உங்க நுகம் தேவனுக்கு முன்பாக மெதுவாயும் உங்களுடைய சுமை கர்த்தருக்கு லகுவுமாய் இருக்கிறது. அவர் உங்களுக்கு வேணா அந்த நுகம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு அது லேசான காரியங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சுமக்கிற பிரச்சனைகளை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். அதனால நுகத்தை அவர் ஏற்றுக்கொண்டு உங்கள் பாரத்தை அவர் சுமக்க விரும்புகிறார், உங்கள் பிரச்சனைகளை அவர் மாற்ற விரும்புகிறார். என் வசனம் அப்படிதான் சொல்ல, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவுமாய் இருக்கிறது. அவருக்கு அவர் லேசா இருக்குதுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம், உங்கள் நுகத்தை சுமப்பது அவருக்கு லேசான காரியம், உங்களுடைய சுமையை சுமப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். நீங்கள் சுமையெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் இறக்கி வைங்க, நிச்சயமாக உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்றைக்கி அநேகருடைய ஆத்துமா அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறது. ஐயோ, என் ஆத்துமாவில் சமாதானம் இல்லை. அநேகருக்கு இரவு நேரத்தில் தூக்கம் இல்லை, குடும்பத்தை நினைச்சா தூக்கம் இருக்காது, கணவன் நினைச்சா தூக்கம் இருக்காது, பிள்ளைகளை நினைத்து அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்காது. அப்படி இளைப்பாறுதலே இல்லாதபடி அந்த இறுதி ஆத்துமா தொய்ந்து போய் இருக்கும், அந்த ஆத்துமா சோர்ந்து போய் இருக்கும். அந்த ஆத்துமா ஒரு பயம் நிறைந்ததா இருக்கிறதா, திகில் நிறைந்ததா இருக்கிறதா? உங்கள் ஆத்துமாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இந்த காலை நேரத்தில் தேவன் ஒரு பெரிய இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள்ள வாங்க, அவர் இறக்கி வைக்க, அவருடைய சமூகத்தில் இறக்கி வைங்க. நிச்சயமாய் உங்க நுகம் அவருக்கு லேசாக இருக்கும், உங்களுடைய சுமை அவருக்கு மெதுவாக இருக்க போகிறது. நிச்சயம் அந்த ஆண்டவர் உங்களுடைய சுமையை சுமந்து உங்களுக்கு ஆத்துமாவில் தேவன் இளைப்பாறுதலை தரப்போகிறாராம். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அதற்கு அவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அவர் என்ன செய்கிறாரா, இளைப்பாறுதல் தருகிறார். உங்க வாழ்க்கையில இளைப்பாறுதல் வேணும்னு சொல்லி விரும்புறீங்களா? ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாடி போச்சுன்னா உங்களுக்கு இளைப்பாறுதல், கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்னே போகும்போது ஒரு பெரிய இளைப்பாறுதல் உண்டாகும். ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே ஒரு பெரிய விடுதலை உண்டு பிரியமானவர்களே. ஏன்னா அவருடைய பிரசன்னம் நம்மளை நடத்தும், பிரச்சனை நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை கொண்டு வரும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அநேக பிரச்சனைகள் இருந்தது. பார்வோன் இடத்தில் அடிமைத்தனம், எவ்வளவோ தேவைகள் இருந்தது. செங்கடல் தடை, மண்ணா, காடைகள், தண்ணீர் எல்லாவற்றையும் கொடுத்தார். காரணம் என்னன்னா, அந்த பிரசனம் முன்னே போகும் பொழுது அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்துச்சு. ஏன்னா அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாடி போகணுங்க. கர்த்தருடைய பிரசனம் உங்களுக்கு முன்னே போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இளைப்பாறுதல் உண்டாகும். அநேக நேரங்களில் ஆண்டோடைய சமூகம் உங்களுக்கு முன்னே போகணும்னு சொல்லி நீங்கள் விரும்புங்க. மோசே சொன்னார், ஆண்டோடைய பிரசனம் எனக்கு முன்னே போகாதிருந்தால் என்னை அனுப்பாதிரும். உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எப்போ தெரியுமா? ஆண்டோடைய சமூகம் முன்னே போச்சுன்னா ஒரு பெரிய இளைப்பாறுதல். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், நீங்கள் எதிர்கொள்ளுகிற எல்லா வாழ்க்கையிலும், ஊழியங்களிலும், குடும்பத்திலையும் எவ்வளவோ பெரிய மழை போல வந்தாலும் இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிடுவார். ஏன்னா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன செய்கிறேன், இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறேன். எவ்வளோ வந்தாலும் நீ என்ன செய்வேன், இளைப்பாரி ஒரு சமாதானமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருப்பீங்க பிரியமானவர்களே. அதே புஸ்தகத்தில் என்னாம புஸ்தகத்துக்கு நேரம் உங்கள் பைபிளை திருப்புங்க. என்னாம புஸ்தகம் 10வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். பாருங்க, 3 நாட்கள் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையோடு ஆண்டவர் சொன்னாரு, நான் என்னுடைய சமூகத்தை உனக்கு முன்பாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ இந்த 3 நாட்கள் அவர்கள் என்ன செய்யறாங்க, பிரயாணம் போறாங்க. 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு என்ன இளைப்பாறுதலை தந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இளைப்பாறும் ஸ்தலத்தை
தேடி காட்டும்படிக்காக அவர்களுக்கு முன் சென்றது. அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டி என்பது எது குறிக்குதுன்னா கர்த்தருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியில மன்னா, ஆரோனுடைய துளிர்த்த கோல், தேவனுடைய 10 கட்டளைகள் அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிறது. அது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதாங்க அந்த உடன்படிக்கை பெட்டி. 2 கேருபீன்கள் அதை செட்டைகளை கொண்டு அதை மூடி பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மகிமையான உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. உங்க வாழ்க்கையில உடன்படிக்கை பெட்டியாகிய பிரசன்னம் முன்னே போகும் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய இளைப்பாறுதல் உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த உடன்படிக்கை பெட்டி கடந்து போனது, அவளுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் உண்டானது. யோசுவாவின் நாட்களில் யோர்தான் நதிக்கரையில் ஒரு உடன்படிக்கை பெட்டியை சுமந்து 12 கோத்திரத்தார் யோர்தானிலே கால் வைக்கும் பொழுது யோர்தான் 2ஆய் பிளந்தது. சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அந்த யோர்தானை அவர்கள் கடந்து போனார்கள். ஏன்னா ஆண்டுடைய பெட்டி ஒரு மகிமை நிறைந்தது. இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை அந்த பெட்டிக்குள்ள இருந்தது போல உங்க மேல இருக்கும். அந்த பெட்டியை சுமக்கிற நீங்கள், அந்த பெட்டிக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் இருந்துச்சு. இன்னைக்கு உங்க சரீரம் தாங்க அந்த உடன்படிக்கை பெட்டி. இந்த சரீரமாகிய ஆலயத்தில் இந்த சரீரத்துக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குன்னு சொன்னா கர்த்தர் முன்னே போ. எல்லா இளைப்பாறுதல் ஆண்டவர் கட்டளையிடுவாராம். இளைப்பாறுகிற இடத்துக்கு நேராக அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களை கொண்டு சென்றது. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கான தீர்வை ஆண்டவர் கொண்டு வந்து இளைப்பாறுகிற ஸ்தானத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை அழைத்து செல்ல போகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கிற ஒரு இடம் இருக்காதா? அநேகர் பிரயாணம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, ஆனால் கரெக்டாக இளைப்பாறுகிற இடத்துக்கு நேராக இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு நேராக போயிட்டே இருக்கும். முடிவே இருக்காது. ஒரு சம்பந்தம் இடையில கொஞ்சம் கூட பிரேக்கே இருக்காது. பிரச்சனை மேலே பிரச்சனை, போராட்டத்தின் மேலே போராட்டம், நெருக்கத்தின் மேலே நெருக்கம், கடன் மேலே கடன், குழப்பத்தின் மேலே குழப்பம், பிரிவினையின் மேல் பிரிவினை, சண்டையின் மேலே சண்டை தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் கர்த்தர் சொன்னாரு, அவர் ஒரு உடன்படிக்கை பெட்டி முன்னே போச்சுன்னா இளைப்பாறுகிற இடத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்தும். ஆமென் சொல்றீங்க. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இளைப்பாறுகிற ஸ்தலத்துக்கு நேராக அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களை நடத்தினது. இன்னைக்கு நான் காலை நேரத்தில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிரசன்னம் இளைப்பாறுகிற இடத்துக்கு நேராக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் பிள்ளைகளையும் நடத்தி செல்ல போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இளைப்பாறுகிற ஸ்தானத்துக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நல்ல கவனிங்க, பூர்வமான வழியை நீங்க கண்டுபிடிக்கணுங்க. வழியில் விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து என்ன செய்யணும்? அந்த வழியில நடக்கணும். அப்போ நல்ல கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் வரணும்னா நீங்கள் அநேக சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் பெரிய இளைப்பாறுதல் இல்லையா, எனக்கு ரெஸ்டே இல்லை, எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியலை, நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நல்ல வழியை பார்த்து அந்த வழியில் நீங்கள் நடவுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நல்ல வழியில் நடக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்குமாங்க? இளைப்பாறுதல் கிடைக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் எந்த வழியில் வேணாலும் போனாலும் உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்காதுங்க. நல்ல வழி எதுன்னு சொல்லி பார்த்து அந்த வழியில் நீங்கள் போங்க. துன்மார்க்கமான வழி, பாவ வழி, உலகத்துக்கான வழி, எத்தனையோ வழிகள் இருக்கிறது. வசனம் சொல்லி எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். வசனம் என்ன சொல்லுங்கன்னா, நல்ல வழி எதுன்னு பார்த்து அந்த வழியில நடக்கும் பொழுது மாத்திரம்தான் உங்க வாழ்க்கையில இளைப்பாறுதல் இருக்கும். நீங்க இளைப்பாறுதல் விரும்புறோம், ஆனா நல்ல வழியில இருப்பதில்லை. நீங்க ஒருவேளை அந்த இளைப்பாறுதல் விரும்புகிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல வழியில் நடந்தீங்கன்னா நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இளைப்பாறுதலை தருகிற தெய்வம் இயேசு நம்ம கூட இருக்கிற. எல்லாரும் அப்படியே ஒரு விஷய கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சொல்லுமா, இளைப்பாறுதல் தருகிற தேவன். அப்பா, எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தாங்க. அநேக நேரம் உங்க நுகம், உங்கள் சுமை லகுவா மாறப்போகிறது. உங்கள் நுகம் மெதுவாய் மாறப்போகிறது. ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள வந்துட்டீங்கல்ல, கர்த்தருடைய சமூகத்துல வரும் பொழுது அவரிடத்துல இறக்கி வைங்க. உங்க ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகிறது. நீங்க அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் நுகத்தை சுமக்கிறீங்கல்ல, பாடுகளை சுமக்கிறீங்களா? சுமந்துகிட்டு இருக்கிறீங்களா? உங்களை திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதனைகளை சகிக்கிறீங்களா? எனக்கு வருமானத்துக்கு மிஞ்சின பிரச்சனை, என்னுடைய தகுதிக்கு மிஞ்சின பிரச்சனை, என் வயதுக்கு மிஞ்சினதான போராட்டங்களை போராடுகிறேன் என்று காத்திருக்கிறேன். அன்பு தேவப்பிள்ளை, தகப்பனே, அன்பு தாயே, கர்த்தர் சொல்லுகிறா, உங்க சுமையை கர்த்தர் சுமக்க விரும்புகிறா, உங்கள் நுகத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறா. நீங்க நுகம் எல்லாம்
ஜனங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய சமூகம் முன்னே போகும் பொழுது ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய பிரசன்னமாகிய உடன்படிக்கை பெட்டி போகும் பொழுது இளைப்பாறுதலுக்கு நேரம் நடத்தினீரே. இந்த காலை நேரத்தில் என் ஜனங்களுக்கு முன்னாடி அந்த பிரசன்னம் கடந்து போகட்டும். நல்ல வழி எது என்று சொல்லி அதை விசாரித்து அந்த வழியில ஜனங்களை நடத்துங்க ஐயா. உம்முடைய வழியில, சத்தியத்தின் வழியில, நீதியின் வழியில, பரிசுத்தத்தின் வழியில, கிருபையின் வழியில என் ஜனங்களை நடத்தி இளைப்பாறுதலுக்கு நேராய் கர்த்தர் கொண்டு வருவீராக. இவர்கள் இளைப்பாறட்டும், இளைப்பாறட்டும். ஓடுகிற ஓட்டத்தில் கொஞ்ச நேரம் இளைப்பாறுவார்களாக. பிரயாசத்தில் இளைப்பாறுதல் உண்டாகட்டும் ஐயா. இவர்களுக்கு கர்த்தர் பெரிய விடுதலை தாங்கப்பா. எது சொல்லுகிறது, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். வரத்துப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். உம்மிடத்தில் வந்திருக்கிற இவர்கள் இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்து ஆயிரங்களுக்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களை கர்த்தர் நன்மையினால் கிருபையினால் நிரப்புங்க. ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டோன்னு சொல்லி அநேகர் சாட்சிகளாய் எழும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.